கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை வராதபடி இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடி மறுபடியும் கூடி வாழுங்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு ஜோம் பண்ணும்போது கணவனுக்கு தடை வருது, ஜோம் பண்ணும்போது மனைவிக்கு தடை வருதுன்னா நீங்கள் 2 பேரும் முதல்ல என்ன பண்ணணும்னு தெரியுமா? கூடி பேசணுமா. என்னது? நான் சில காலம் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு இருக்க போகிறேன், அதனால் நம்ம செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது, செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் சம்மதம் தந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க? உபவாசம் இருங்க. ஆனால் நீங்கள் உபவாசம் இருக்கும்போது மனைவி ரூபத்தில் நிறைய தடைய பிசாசு கொண்டு வருவான், இல்லாட்டி கணவன் ரூபத்தில் நிறைய தடையை கொண்டு வருவான், இல்லாட்டி அந்த நேரத்தில் பிசாசு உங்களை தூண்டாதபடி. அப்படி தான் பைபிளில் எழுதியிருக்கு பாருங்க. உபவாசம் இருக்கும்போது பிசாசு சில நேரங்களிலே நம்முடைய சிந்தையை சிதைப்பது உண்டு, நம்மை தவறான காரியத்துக்கு நேராய் அவன் தூண்டி இழுப்பது உண்டு. அதனால் உபவாசத்திற்கு எந்த தடையும் வராதபடி, ஜெபத்துக்கு எந்த தடையும் வராதபடி கூடி வாழ்ந்த பிறகு நல்ல டிஸ்கஷன் பண்ணிட்டு அந்த யாக்கோபை மாறி பாருங்க, எல்லாவற்றையும் அவன் கரை சேர்த்த பின்பு தனித்து இருந்தான் என்று பைபிளில் இருக்கு பாருங்க. அதே மாதிரிக்குள்ள எல்லாத்தையும் கரை சேர்த்துருங்க. கரை சேர்த்துட்டு நான் ஒரு 3 நாள் இருக்க போகிறேன், ஒரு 7 நாள் நான் உட்கார போகிறேன், ஒரு 10 நாள் இருக்க போகிறேன், நான் ஒரு 21 நாள் இருக்க போகிறேன்னு சொல்லி முதல்ல இந்த காரியத்தை சரி பண்ணினதுக்கப்புறம் உபவாசம் இருங்க. நானெல்லாம் உபவாசம் இருக்கும்போது எதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுமோ, எதையெல்லாம் யாருக்கு கொடுக்கணுமோ, யார்கிட்ட வாங்கணுமோ, எதெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் கரை சேர்த்ததுக்கு பிறகு எந்த தொந்தரவும் இல்லாமல் நான் உபவாசம் இருப்பேன். அதனால் எந்த தடையும் வந்துடக்கூடாதுங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளில் எல்லா விதமான தடைகளையும் பரிசுத்த ஆவியானவர் உடைத்து பெரிய ஒரு அற்புதத்தை செய்து சாட்சியாய் நிறுத்தும். ஜெபத்துக்கு தடையல்ல, உபவாசத்துக்கு தடையல்ல, நாங்கள் அதை உடைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.